ஹலோ மக்களே, இப்போ எங்கே இருக்கேன்னா கேரட் வந்து புதுசாக இப்போ தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்து கழுவிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து ஒரு கட்டு வந்து 40 ரூபாவாம்மா. ஒரு கட்டில் ஒரு 4-5 கேரட் இருக்குது. கேரட் மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டும், அதாவது வெஜிடபிள்ஸ் மோஸ்ட்லி இந்த பீட்ரூட்டு, முள்ளங்கி எல்லாமே வச்சுருக்காங்க. நீங்களே பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டு. அது பாருங்கள், இப்போ தான் கழுவிட்டு இருக்காங்க. இதோ எடுத்து காட்டுவாங்க பாருங்கள். இப்போ வேர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக. எவ்வளோங்கண்ணா கேரட்டு? கேரட் கட்டு 40 ரூபா. ஒரு கட்டு 40 ரூபாங்க. ஒரு கட்டில் எத்தனை கேரட்டுங்க? இதோ அங்கே இருக்குது பாருங்கள். அப்படி இதெல்லாம் இப்போ இங்கேருந்து எடுத்துதாங்கண்ணா எல்லாமே. இது எல்லாமே இப்போ அறுவடை பண்ணிட்டு வந்தது. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சரான இந்த விளையாட்டு இதெல்லாம் இருக்குது. அதாவது ரோப்பில் போகிறது, அப்புறம் கயிறில் மேலே போயிட்டு வர்றது எல்லாமே இருக்குது. ஆனால் நான் அதில் ட்ரை பண்ணல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ட்டில். எனக்கு வந்து இந்த டயத்தில் எனக்கு அதை ட்ரை பண்ணுறதுக்கு மைண்ட் செட் இல்லை. அதனால் அது बीच में आना जरूरी था। आगे था। मैं नहीं जाने वाली। एक नंबर आ रही। के सकता है। हां, हिनो। बस ठीक है। ठीक है। क्या बात है? பார்த்துருப்பீங்க. நான் இப்போ வந்து தொத்தப்பேட் அந்த ஏரியாவில் இருக்கேன். அதாவது 2 மலைக்கு கீழே தள்ளி. இதை பாருங்கள், மேலே அந்த மலை தான் தொத்தப்பேட். அங்கேருந்து அப்படியே நடந்தே வரேன் ஜாலியாக. அதாவது பார்க்குறதுக்கு விஷுவல் நல்லா இருக்கிறதுனால அப்படியே நடந்தே பாட்டு கேட்டு போயிட்டுருக்கேன். போகிற வழியில் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் காட்டுறேன், வாங்க அப்படியே போகலாம். இந்த வழியில் நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ ஊட்டியில் தொத்தப்பேட்டா அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருந்து நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 இப்போயே செம்ம குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்றெல்லாம் ஒரு வழி ஆகிட்டேன் டென்ட்டு போட்டு தங்கி. லொக்கேஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு போங்க. இங்கேருந்து போகிறதுக்கே ஒரு தோணாது. இங்கே வந்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் இடம். வலி கேட்டு விழுந்துட்டேங்க அந்த இடத்துல. ஐயோ சாமி, அடிபட்டு. கேரட் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள்.
ஃபுல்லாக டீ ஃபேக்ட்ரி தான், டீ எஸ்டேட் தான். இங்க பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டில் தான் இருக்கும் பாருங்க. ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. அதாவது இந்த தொத்தபேட் அப்படின்ற அந்த ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கீழே தள்ளி இந்த டீ எஸ்டேட் வந்து இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ எஸ்டேட் தான் எல்லாமே. பாருங்க செம்மையாக இருக்குது. இதுலேயே டீ ஃபேக்ட்ரி எல்லாம் பிரியுது. ஸோ அதையும் போய் நம்ம vlog பண்ணலாம். இது வந்து டூரிஸ்ட்டுக்கு வர்றதுக்காகவே இது வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது உள்ளே வரத்துக்கு வந்து 20 rupees பெர் பர்சனுக்கு வந்து பெய்டு பண்ணுறாங்க. அப்புறம் இதுலேயே டீ ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. எப்படி டீயை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிலாம் அதையும் போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனல். வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு பிளேஸ். இந்த மாதிரி ஒரு நேச்சுரபிள் பிளேஸ்க்கெலாம் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் வர மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது எஸ்டேட் எல்லாமே. இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு டென்ட்டு கேம்பிங்லாம் கிடச்சிதுன்னா வாழ்க்கையே நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அலோட் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சதுன்னா ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது எந்த மாதிரின்ட்டு. தொத்தபேட்டு அது வந்து இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கோ இல்லை எந்த மலை தானா தெரியல, தான் நினைக்கிறேன். தொத்தபேட் ஹை பீக்குன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற இந்த மலையை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்தாண்ட சைடு வந்து கேரட்டு இதெல்லாம் விளைவிக்கிறாங்க. அதையும் போய் நம்ம ஒரு vlog பண்ணிட்டு வரலாம். எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், லைன் பை லைனாக. அதோ தெரியுது பாருங்கள், அந்த சைடு தான் வந்து கேரட்டு அப்புறம் அந்த பீட்ரூட் உருளைக்கிழங்குலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதான் விளைவிக்கிறாங்க. அங்கேயும் வந்து போய் பார்க்கலாம். இப்போ கீழே காட்டியிருப்பேன் அந்த ஃப்ரெஷ்ஷாக எடுத்த இது எல்லாமே. ஸோ வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. வணக்கம். ஸோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா. இது உள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு டீயும் கொடுக்குறாங்க. இன்னும் டேஸ்ட் பண்ணல எப்படி இருக்குன்ட்டு. நார்மலாக இருக்குது, எப்பயுமே பிடிக்கிற மாதிரி. இதிலேருந்து எடுத்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு தரான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல, நல்லா தான் இருக்குது டீ. ஊட்டி சினிமா தியேட்டர் மாடல் வருங்க. இதுதான் இந்த ஊட்டி சினிமா தியேட்டரு, கவர்மெண்ட் தியேட்டராமா இது. இதை கட்டி 150 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஞ்சி ஒரு 10 பேர் கூட வந்து படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. அதாவது பெரிய ஹீரோ படம் தான் வந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம்.